வணக்கம். வாங்க இன்றைக்கி என்ன பார்க்கலான்னா, ஒரு லைனிங் ப்ளவுஸ் தான் கட் பண்ணி காட்ட போகிறேன். பாருங்கள், இந்த ப்ளவுஸ்க்கு மெயின் ப்ளவுஸ்க்கு இந்த லைனிங் துணி எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருக்குறாங்க. மிஷின் பலகையிலேயே நான் வச்சு கட் பண்ணிடுவேன். டேபிளும் இருக்குது. டேபிள்லேயும் கட் பண்ணலாம். மிஷின் பலகையிலேயும் டேபிள் இல்லாதவங்க இந்த மாதிரி கட் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காகத்தான் நான் மிஷின் பலகையிலேயே கட் பண்ணுறேன். பாருங்கள், மடிப்பு சைடு நம்ம பக்கம் போட்டுக்கலாம், ஓப்பன் சைடு அடுத்த பக்கம் போட்டுக்கலாம். இப்போ நீல வாக்கில் நம்ம குறுக்கு வாக்கில் என்றைக்கு துணி குறுக்கு வாக்கில் போடக்கூடாது, நீல வாக்கில் தான் நம்ம மடிச்சுக்கணும். இப்போ லைனிங் வச்சு இந்த மெயின் துணி ப்ளவுஸ் வச்சு கட் பண்ணிக்கலாம். எப்படி வைக்கிறேன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னாவே போதும். நீங்கள் அந்த மாதிரி வச்சு நீங்கள் கட் பண்ணிக்கலாம். கீழே நான் மெயின் ப்ளவுஸு தான் 2 மடிப்பு மடிச்சுக்குவேன். லைனிங் நான் என்ன அளவு இருக்குதோ அந்த அளவு கரெக்டாக கட் பண்ணிக்குவேன். இடுப்பு கீழே இறக்க மடிக்கிறதுக்கு நான் இதில் விட மாட்டேன். மெயின் துணியில் தான் நான் துணி 2 மடிப்பு மடிக்கிற அளவுக்கு துணி விட்டுக்குவேன். பாருங்கள், இதில் 4 இன்ச்சு விட்டுட்டு மார்க் பண்ணிக்கலாம். நெக்கு 4 இன்ச்சு விட்டால் தான் தைச்சி வரையில் கரெக்டாக இருக்கும். மேலே 4 இன்ச்சு விட்டுக்கலாம் தையலுக்கு. இப்போ தையல் அளவில் ஒரு மார்க்கு, தையலுக்கு அடுத்து ஒரு மார்க் பண்ணிட்டோம். பாருங்கள், இந்த மாதிரி என்ன நெக்கு ஷோல்டர் என்ன அகலங்கிறது தெரிஞ்சுக்கலாம். இப்போ ஆம்கோல் பக்கம் தையலுக்கு மேலே 4 இன்ச்சு விட்டுட்டு மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ எக்ஸ்ட்ரா தையல் போட்டு துணி எக்ஸ்ட்ரா உள்ளே விடணுமில்ல, அதுக்கு நம்ம ஒரு மார்க் பண்ணியாச்சு. இப்போ இந்த தையலை கையில் அமுத்திக்கிட்டு ஆம்கோல் பக்கம் ஒரு மார்க் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்கேல் வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு அதிலிருந்து நம்ம வளைவு எடுத்துக்கலாம். அப்போ தான் சுருக்கமே வராது. இந்த மாதிரி எடுத்திங்கன்னா இப்போ பாருங்கள், இதில் எப்படி எடுக்கிறேன்னு பாருங்கள். அவ்வளவுதான். இப்போ இதிலிருந்து நல்லா அழுத்தமாக மார்க் பண்ணிக்கலாம். ஆம்கோல் வளைவு இந்த மாதிரி எடுத்தால் போதும். தையலை கையில் விரல் அமுத்தினாலே அதில் 4 இன்ச்சு தையல் துணி வந்துடும். நம்ம அப்படியே ஒரு மார்க் பண்ணணும்னா ஆம்கோல் வளைவு எடுத்துக்கலாம். மேலே நம்ம 4 இன்ச்சு விட்டுட்டு தான் நம்ம மார்க் பண்ணணும். அதுக்கு மார்க் பண்ணிவிட்டு கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துகிட்டு இனி கிராஸ் துணி கட் பண்ணிக்கலாம். முதல்ல பட்டி கட் பண்ணிக்கலாம். ஏன்னா சைடில் நம்ம பட்டி அளவுக்கு துணி இருக்குது. அதனால் பட்டிக்கு நம்ம கட் பண்ணிவிட்டு பாருங்கள், இந்த எக்ஸ்ட்ரா துணி இருக்கிறதுனால பட்டிக்கு நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ இன்னொரு துணி கட் பண்ணி எடுத்துக்கலாம். அந்த அளவுலையே 2 துணி இருக்குது, இன்னும் 2 துணி வேணும். இந்த மாதிரி வச்சு வர்ற நம்மளுக்கு எந்த சைடு எப்படி பட்டிக்கெலாம் இந்த குறுக்கு வாக்கில் வேண்டாம், நீல வாக்கில் வேண்டாம் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. பட்டிக்கு எந்த சைடு எப்படி கிடைக்குதோ அதை நம்ம பட்டிக்கு வச்சுக்கலாம். ஆனால் கிராஸ் மட்டும் பட்டிக்கு வைக்கக்கூடாது. நேர் துணியில் எந்த குறுக்கு வாக்கிலையும் வைக்கலாம், நீல வாக்கிலையும் வைக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ கிராஸ் நம்ம எடுத்துக்கலாம். இந்த மாதிரி துணியில் அளவு ப்ளவுஸ் கிராஸாக வச்சுக்குங்க. வச்சுட்டு மார்க் பண்ணிக்கலாம். நெக்குக்கும் அப்படி தான் 4 இன்ச்சு விட்டுட்டு மார்க் பண்ணுறேன். இதுலேயும் தையல் அமுத்திக்கிட்டு ஒரு மார்க் பண்ணி ஆம்கோல் வளைவு எடுத்துக்கலாம். பாருங்கள், நான் எப்படி எடுத்துருக்கிறேன்ட்டு. இப்போ நம்ம இதில் தையல் வருது பார்த்திங்களா, அதனால் இதில் கொஞ்சம் கீழே சேர்த்து எடுத்துக்கலாம். இப்போ எடுத்துட்டு நம்ம தையலுக்கெல்லாம் எக்ஸ்ட்ரா பாருங்கள், நான் எப்படி மார்க் பண்ணுறேங்கிறத பாருங்கள். சைடில் துணி எக்ஸ்ட்ரா உள்ள தையலுக்கு விடணும்ல, அதுக்கு எடுத்துக்கிட்டேன். இன்னி கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்மளுக்கு கைச்சாரி எப்படி இருக்குதோ அந்த மாதிரி துணி திருப்பிக்குங்க. ஆனால் துணி 2 துணி கரெக்டாக திருப்பணும். இல்லாட்டி மாறிடுச்சுன்னா ஒரு துணி ஒரு மாதிரி விட்டு போயிடும். அதனால் நம்ம கரெக்டாக துணி கையில் அமுத்திக்கிட்டு கரெக்டாக திருப்பி எடுத்துக்குங்க கட் பண்ணையில். ஏன்னா நம்ம மிஷின் பலகையில் திருப்பி நம்ம கட் பண்ணையில் பார்த்து தான் கட் பண்ணணும். பாருங்கள், துணி கட் பண்ணிட்டேன். கிராஸ் துணி கட் பண்ணியாச்சு. இப்போ கை கட் பண்ணிக்கலாம்.
கைக்கும் கரெக்டாக துணி இருக்குது, எக்ஸ்ட்ரா துணியே இல்லை. ஏன்னா பட்டிக்கு கட் பண்ணிட்டோம், நீ கை மட்டும்தான் பாக்கி. கைக்கும் கட் பண்ணிக்கலாம். இது 1/4 இன்ச்சு தையலுக்கு விட்டாச்சு. இது வந்து தையல் அளவில் ஒரு மார்க்கும், தையலுக்கு மேலே 1/4 இன்ச்சு விட்டு ஒரு மார்க் பண்ணியிருப்பேன். இது அப்போ தான் ஆம்கோல் வளைவு கரெக்டாக எடுக்க முடியும், சுருக்கம் இல்லாமல். இது வந்து புதுசாக பழகிறவங்களுக்கு வந்து இது ஈஸியாக இருக்கும் அப்படின்ட்டு நான் இந்த மாதிரி சொல்லித்தரேன். இப்போ ஒரு மேலேருந்து 1 இன்ச்சு கீழே இறக்கிட்டு அதிலிருந்து வளைவு எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி எடுங்க, கரெக்டாக இருக்கும். உள்ளுக்கு வந்து ஒரு மார்க் பண்ணியிருக்கு பார்த்தீங்களா, அதிலிருந்து வந்து ஆம்கோல் குடஞ்சி வெட்டுறதுக்கான ஒரு அடையாளப்படுத்திக்கலாம். ஏன்னா ஒரு சைடு மட்டும் இந்த மாதிரி கட் பண்ணிடுவோம். இப்போ மேலேருந்து ஒரு மார்க் வந்து எக்ஸ்ட்ரா தையல் அளவில் வச்சு ஸ்கேல் வச்சு மார்க் பண்ணினீங்கன்னா இந்த அளவு எடுக்கிறது கரெக்டாக இருக்கும். புதுசாக பழகிறவங்களாக இருந்தால் இந்த மாதிரி கை வந்து இந்த மாதிரி கரெக்டாக கட் பண்ணிக்கலாம். இப்போ 2 துணி மட்டும் எடுத்து விரித்து போட்டு நம்ம வந்து எக்ஸ்ட்ரா அந்த ஆம்கோல் குடஞ்சி விட்டோம் பார்த்திங்களா, அந்த துணி கட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இவ்வளோதான், கரெக்டாக வெட்டியாச்சு. இப்போ எல்லாமே கட் பண்ணிட்டோம். இப்போ எல்லா துணியும் எடுத்து வச்சிடலாம். பாருங்கள், கிராஸ் துணி, கை துணி. இப்போது இது பட்டிக்கு, இது ஃப்ரண்ட் துணி, பின்னாடி துணி எல்லாமே நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துட்டோம். இனி மெயின் துணி வச்சு நான் கட் பண்ணி எடுக்கணும். மெயின் துணி வந்து எல்லாம் வச்சு கட் பண்ணுற மாதிரி தான். நான் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.